வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல்லில் இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா மற்றும் திமுக, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், இஸ்லாமியர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் மயிலாடுதுறை புறநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசபுரம் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் பகல் தொழுகைக்கு பின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும், இஸ்லாமியர்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மேலப்பாளையத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்து ஜமாத்கள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப், மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத், எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் முபாரக், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாக்கல் சபை மாநில தலைவர் காஜா முஹைதீன் பாகவி உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்தும் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பினர். நாகை அபிராமி அம்மன் திடலில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் ஜெய்னுல் லாபுதீன் பைஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு செல்போன் விளக்குகளை எரியவிட்டபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.